பிரபஞ்சத்துக்கென்று உண்டாக்கின பிதாவாகிய பராபரனே, எங்களை கிருபையாக மீட்டுக் கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை மனம் திரும்பி ஆற்றி தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவரே, தேவரில் எங்களுக்கு அருளை செய்யும் சத்திய போதகங்களை விசுவாசமுள்ள மனதோடு கேட்கும்படி நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். தேவரில் எங்களை கிருபையாய் நோக்கி பார்த்து எங்கள் இருளடைந்த புத்தியை நீக்கி போட்டு ஞானமுள்ள புத்தியை எங்களுக்கு தாரும். நாங்கள் கேட்கிற உங்களுடைய வசனத்தில் கவனமாய் இருக்கவும் அதனாலே குணப்பட்டு ரட்சிப்படையவும் தேவரின் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மை தாழ்மையாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. கிறிஸ்து பிறந்த இரவாகிய தினத்தின் மாலை ஆராதனைக்கு ஆரம்பமாக 308வது ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாடகு பின்புறத்திலே உள்ளது. ஒரு சில புஸ்தகத்தில் பக்கங்கள் மாறி உள்ளன. சிவப்படி கடத்தில் உள்ள புக்கில் 634ஆம் பக்கம். கிறிஸ்துவை எல்லோரும் கடிகூர்ந்து பாடி ஓ பெத்ரேகம் ஊருக்கு வாருங்கள் என்ற பாடலை பாடவும். அப்பொழுது இடது பக்கம் உள்ள பெண்கள் முதலாவது நமஸ்கரிப்புமாக பாடவும், இரண்டாவதாக ஆண்கள் சைடில் உள்ள பாடவும், மூன்றாவதாக அனைவரும் இணைந்து பாடவும்.
செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவராகிய கிறிஸ்து இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். கடவுளுக்கு மகிமை. அல்லேலூயா. ஏசாயாவின் காலத்துக்கு முன்பு உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்கள். நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் உலகத் தோற்றம் முதற்கொண்டு மனிதரை வழிநடத்தி பல தடவை வெவ்வேறான வகையில் அவர்களுக்கு திருவாக்கருளினார். நம்முடைய ஆவி பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் கடவுளாகிய கர்த்தரை விட்டு விலகி பாவத்தில் விழுந்த பின் அவர்களை பரதேசிலிருந்து துரத்திடுவதற்கு முன் பேரிரக்கமும் மிகுந்த பொறுமையும் உண்மையும் உள்ள கடவுளாகிய கர்த்தர் அவர்கள் நடக்க வேண்டிய துன்பம் நிறைந்த பாதையில் அவர்களை ஆட்சி தேற்றும் வண்ணம் அவர்களுக்கு நிலையான வாக்குறுதி ஒன்றை அளித்தார். மனிதகுமாரர் ஒருவர் அவர்களையும் அவர்களுடைய சந்ததியாரையும் பரதேசுக்கு மீண்டும் கொண்டு வருவார் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை அவர்களுக்கு அறிவித்தார். கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்த பாம்பிற்கு சொன்னதாவது: உனக்கும் பெண்ணுக்கும் உன் சந்ததிக்கும் அவள் சந்ததிக்கும் பகை உண்டாக்கி வைப்பேன். அது உன் தலையை நசுக்கும், நீ அதன் குதிகாலை நசுக்குவாய் என்பது. இந்த வார்த்தை ஆதித்தாய் தகப்பனுக்கும் அவர்கள் சந்ததியாருக்கும் வெகு பிரியமான நல்ல செய்தியா இருந்தது. அவர்கள் இதை குறித்து தங்கள் பிள்ளைகளிடமையும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் பேசினார்கள். பராபரனாகிய கர்த்தர் தம்முடைய சத்தத்தை கேளாமல் பாவத்தில் அழிக்கப்பட்ட மனுஷரை ஜல பிரளயத்தினால் நிர்மூலமாக்கின போது தன்னுடையவர்களுடனே கூட பேழையை
விசுவாசித்தான். அவன் அதை தன் குமாரனுக்கு அறிவித்து, மனுபுத்திரரை ரட்சிப்பதற்காக நியமித்திருந்த மனுஷகுமாரன் சேமுடைய சந்ததியில் தோன்றுவார் என்று சொன்னான். ஏனெனில் சேமுடைய பராபரனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவன் பராபரனுடைய நாமத்தில் தன் குமாரருக்கு சொன்ன வார்த்தையின் அர்த்தம் இதுதான். நோவாவின் சந்ததியாரும் லோகமெங்கும் பரம்பி தங்கள் பராபரனாகிய கர்த்தரை மறந்து போய் தேவர்களை வணங்கத் தொடங்கினார்கள். அப்பொழுது நமது பராபரனாகிய கர்த்தர் மறுபடியும் இறங்கி நேசமுள்ள சந்ததியானாகிய ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் வித்தினால் சர்வ லோகத்தையும் பாவக்கேட்டிலிருந்து ரட்சிப்பதற்கான தம்முடைய சித்தத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி சொன்னதாவது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க போகிற தேசத்திற்கு போ. நான் உன்னை திரட்சியான ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை மேன்மையாக்குவோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்போம், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்போம். உன்னை பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இவ்வாறு இவர் வித்தினால் முழு உலகத்தையும் பாவக்கேற்றிலிருந்து மீட்பதற்கான நமது சித்தத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு பிற்பாடு இந்த வாக்குத்தத்தம் அவன் குமாரனாகிய ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்டது. பிதாக்கள் எல்லோரும் அவருடைய நாளை காண ஆசையாய் களிகூர்ந்தார்கள், கண்டு சந்தோஷப்பட்டார்கள். யாக்கோபு மரணம் அடையும் தன் குமாரரை அழைத்து அவர்களில் ஒவ்வொருவருக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை சொன்னான். அவன் யூதாவுக்கு, யூதா சிங்கக்குட்டியானவன், என் மகனே, நீ இறையெடுத்து உயர்ந்தாய். சமாதான கர்த்தர் வரும் மட்டும் செங்கோல் யூதாவிலிருந்தும் நியாய கற்பிக்கிறவன் அவன் பாதங்களிலிருந்தும் அற்று போவதில்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள் என்றான். கர்த்தருடைய வசனத்தின் மேல் கவனமாய் இருந்தவர்கள் எல்லோரும் யூதா கோத்திரத்திலிருந்து வரப்போகிற இந்த சமாதான கர்த்தருக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படி அநேக வருஷங்கள் கடந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசே எழும்பி ஆபிரகாமின் சந்ததியாரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுக்கு பராபரனுடைய நியாய பிரமாணத்தை கொடுத்தான். மோசேயும் தன் மரணத்திற்கு முன்னே பராபரனுடைய பிள்ளைகள் எல்லோரும் எதிர்பார்த்திருந்தவரை குறித்து, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன் பராபரனாகிய கர்த்தர் உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழுப்ப பண்ணுவார். அவரை கேட்பீர்களாக, நம்முடைய வார்த்தைகளை அவர் வாயிலை கொடுப்போம் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னார். ஆபிரகாமின் சந்ததியும் யூதா கோத்திரத்தானுமாகிய ஈசாயின் குமாரன் தாவீது இஸ்ரவேல் ஜனத்தின் ராஜாவாய் இருந்த காலத்தில் கர்த்தர் பெரிய வாக்குத்தத்தத்தை அதிக தெளிவாய் வெளிப்படுத்தினார். தாவீது கர்த்தருக்கு வீட்டை கட்ட வேண்டும் என்றிருந்தான். ஆனால் கர்த்தர் நான்காம் தீர்க்கதரிசியை கொண்டு அவனுக்கு சொன்னதாவது, நாம் வாசமாய் இருக்கத்தக்க வீட்டை நமக்கு கட்டுவாயோ. உன்னுடைய நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணியிருக்கும் போது நான் உனக்கு பிறகு உன் கர்ப்ப திறப்பாகிய உன் வித்தை எழுப்ப பண்ணி அவர் ராஜ்யத்தை திறப்படுத்துவோம். அவர் நம்முடைய நாமத்திற்கென்று ஒரு வீட்டை கட்டுவார். அவர் ராஜ்யத்தின் ஆசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவோம். அவர் நமக்கு குமாரனாய் இருப்பார். அது முதல் கொண்டு தாவீதும் மற்ற சங்கீதக்காரரும் தாவீதின் குமாரன் எனப்பட்ட வரப்போகிற இந்த ராஜாவை குறித்து பாடினார்கள். தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். Amen.
செய்வார் என்றும், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ராஜாதிகாரம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமான ஆலோசனை கர்த்தார், வல்லமையுள்ள கடவுள், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவருடைய ராஜாதிகாரத்தின் பெருக்கத்திற்கும் சமாதானத்திற்கும் முடிவு இராது என்றும் முடித்தார். மீகா தீர்க்கதரிசி தாவீதின் குமாரனானவர் பிறக்கவிருந்த இடத்தைக் கண்டு, எப்பிராத்தாவில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் வம்சங்களுக்குள் எண்ணப்படுவதற்கு நீ சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலின் ஆளுகை செய்ய போகிறவர் எனக்காக உன்னிடமிருந்து தோன்றுவார். அவரது தோற்றம் அநாதி காலமாகி பூர்வத்தில் உள்ளது என்றார். எரேமியா தீர்க்கதரிசி, அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்று அழைக்கப்படுவார் என்றான். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவரை ஒரே மேய்ப்பன் என்று அழைத்தான். தானியேல் அவருடைய நித்திய ராஜ்யத்தை முன்னறிவித்தான். சகரியா அவர் ராஜதானியாகிய எருசலேமில் பிரவேசிப்பதை முன் அறிவித்தான். தாவீதின் குமாரனானவர் பிறக்க ஏறக்குறைய 400 வருஷத்திற்கு முன்னிருந்த கடைசி தீர்க்கதரிசியாகிய மல்கியா, இதோ நாம் நம்முடைய தூதனை அனுப்புகிறோம், அவர் நமக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணுவார். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் இச்சிக்கிற உடன்படிக்கையின் தூதருமானவர் தீவிரமாய் தம்முடைய தேவாலயத்திற்கு வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்புறம் என்ன சொல்லுவோம்? தீர்க்கதரிசிகள் எல்லோரும் சொன்ன மகிமையுள்ள தீர்க்க தரிசனங்களை விவரித்தால் நமக்கு காலம் குறையும். நீ எழும்பி வெளிச்சமாக்கு, ஏனெனில் உன் வெளிச்சம் வருகிறது என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் சொல்கிறார்கள். போய்விட்டான்.
ஆத்துமா கர்த்தரை மகிமைப்பானவருக்கும் மகிமை உண்டாவதாக. சிறப்பான நாளுக்கான சுவிசேஷ பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். பரிசுத்த லூக்கா 2:1-14. அந்நாட்களில் உலகமெங்கும் ஜனத்தொகையை பதிவு செய்ய வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே கிரினியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் கணக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்தபடியே பதிவு செய்யும் பொருட்டு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தாரும் குடும்பத்தாருமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டிருந்த மரியாளுடனே கணக்கில் பதிவு செய்வதற்காய் கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனாள். அவள் கர்ப்பவதியாய் இருந்தாள். அவர்கள் அவ்விடத்திலே இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் வந்துவிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடம் இல்லாது இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி தொழுவத்தின் முனையிலே படுக்க வைத்தாள். அப்பொழுது அந்த பக்கங்களிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி இராவிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய தூதன் அவரிடம் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களிடம், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் உரிய பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு நற்செய்தியாய் அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலை படுத்த வைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதரனே சேர்ந்து, உன்னதத்திலே கடவுளுக்கு மகிமை, பூமியிலே மனுஷர்கள் சமாதானம், மனிதர்கள் அவருக்கு பிரியம் என்று சொல்லி கடவுளை துதித்தார்கள்.